வணக்கம். அன்னக்கிளி 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி தமிழகத்தில் வெளியான திரைப்படம். சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிது என்று பாரதி சொல்லுவானே, அதல்போல் அந்த படத்தில் எல்லா அம்சங்களுமே புதிதாக இருந்தவைதான். அ. பாடல், கதை அம்சம், தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு கதை. களமும் புதிது. அத்தகைய ஒரு படத்தில் இன்னொரு முக்கியமாக அம்சமாக இருந்தது என்னென்றால், தமிழகமெல்லாம் கொட் கொட்டி ஒலித்த இளையராஜாவின் பாடல்கள். அந்த படத்தின் கதாநாயகன் நடிகர் திரு சிவகுமார் அவர்கள் அப்படத்தை பத்தி நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார். சார், அந்த படத்துக்கு நீங்க அதற்கு முன்னாலே நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா. இந்த படம் நீங்க ஹீரோவா வர்றதுக்கு என்ன அது அது எப்படி நடந்தது? இப்போ அந்த படத்த பத்தி சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி 3 பேர பத்தி சொல்லணும். ஒண்ணு தேவராஜ் மோகன், இன்னொன்னு சுஜாதா, 3வது இளையராஜா. தேவராஜ் மோகன் வந்து பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம். அதுல தான் அவங்க மொதல்ல 2 பேர் இல்லையா? ஆமா தேவராஜ், தேவராஜ் மோகன். பொண்ணுக்கு தங்க மனசு படம் தான் மொதல்ல நான் அவங்க டைரக்ஷன்ல நடிச்சேன். அதாவது அதுக்கு முன்னாடி 38 படத்துல நடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம்னு வெயிட் பண்ணி, அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனதுக்கப்புறம் பொண்ணு பார்த்தா சினிமாக்கார பயலுக வந்து பொண்ணு குடுக்க மாட்டேன்ட்டானுங்க. ஒரு 13 பேர பார்த்து கடைசியில இந்த அம்மா வந்து நம்மட்ட மாட்டுனாங்க. ம். அப்புறம் பொண்ணுக்கு தம்மதுக்கு அப்புறம் கண்மணி ராஜான்னு ஒரு படம் பண்ணேன். எம்என் ராஜா எனக்கு அம்மா நடிப்பாங்க. லட்சுமி அதில ஜோடியா இருப்பாங்க. நீங்க அந்த காதல் விளையாட கட்டிலிடு கண்ணேன்னு ஒரு ஆ, பாட்டு ஒண்ணு ஓகே. பாட்டு. ஓடம் கடல் ஓடும்னு ஒரு ஓ! பாட்டு பீச்ல பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த படத்தோட ஹிட்டு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் உறவு சொல்ல ஒருவன் ஒரு படம் பண்ணேன். பண்ணீங்க. அதில எப்படின்னா, நானும் பத்மபிரியா ஜோடி, முத்துராமன், முத்துராமன். சுஜாதா ஜோடி. ஆமா, ஆமா. அந்த படம் 50 நாள் அல்லதுனா ஓடுச்சு. மோகன புன்னகை ஊர்வலம் என அது அருமையான ஒரு எனக்கு பாட்டு. ஞாபகம் இல்ல. இந்த கேளடி கேளு பாப்பா ஆசையின் ஆமா, அது கதைன்னு ஒரு இருக்கு. அது பாட்டு. நீங்க பாடுனது. அந்த பாட்டு பண்ணேன். அந்த படம் 50 நாள் போச்சு. கண்ணதாசன் கோயம்புத்தூருக்கு வந்து இந்த விழாவுல எங்களுக்கு பாராட்டு நடத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னக்கிளி படம். அது மறக்க முடியாத படம். அப்புறம் கதாநாயகி நீங்க உள்ள போனீங்கன்னா, அ சுஜாதா வந்து என்கூட 10 படங்கள் பண்ணியிருக்காரு. தேவராஜ் மோகன் 12 படம் பண்ணியிருக்காங்க. சுஜாதா வந்து 10 படம் என்கூட பண்ணியிருக்குது. முதல் படம் "மூலையில் 2வது அன்னக்கிளி, சொன்னதை செய்வேன், துணையிருப்பாள் மீனாட்சி, மாரியம்மன் திருவிழா, பூந்தளிர், துணைவி, உன்னை நான் சந்தித்தேன், கற்பூர தீபம், வாட்ச்மேன் விடைபோல்னு 10 படங்கள் என்கூட பண்ணியிருக்காங்க. அதில இந்த இந்த படம் வந்து அன்னக்கிளி வந்து மறக்க முடியாத ஒரு படம். சாத்தியமான படம். இப்ப இளையராஜா எப்படி வந்தாருன்னு கேட்பீங்க. நம்ம கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்தில சுதாரா ஹோட்டல்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இருக்காதான்னு தெரியல. அதுல பஞ்சு எப்பவுமே பெரும்பாலும் தங்கியிருப்பாரு. அ ரைட்டர் வந்து செல்வராஜ் அங்க போறாரு. அடிக்கடி அவங்க மீட் பண்ணுவாங்க. புதுசா ஒரு பையன் கூட்டி வந்திருக்கேன். அவன் மியூசிக் போடுவான். நீங்க கேளுங்க சார் அப்படின்னு. ஓகே. கதவுல தாளம் போட்டு இந்த பையன் போடுறான். பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. நடிக்க போறவங்களுக்கே தெரியாது. இவரா முடிவு பண்ணி ஏவிஎஸ்பிய கூட்டிட்டு போய் ம். கம்ப்ளீட்டா எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப படம் தொடங்குறதுக்கு முன்னாலே பாட்டுங்கள ரெக்கார்ட் பாட்டு பண்ணிட்டாரா? ரெக்கார்ட் பண்ணி அவன் இளையராஜா யாருன்னு தெரியாது. ம். ரெக்கார்டிங் யாரும் கூப்பிடல. இவங்களா வச்சா பாட்டாங்க. "மச்சான பார்த்தீங்களா மரவாள தோப்புக்குள்ள" அது பாட்டு. "சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை" ஒரு பாட்டு. "சுத்தச்சம்பா நெல்லு குத்த வேணும்" ஒரு பாட்டு. "அன்னக்கிளி உன்ன தேடுது" எல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டு. அதாவது அந்த படம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமா ஓடுறதுக்கு 50% இந்த பாடல்கள்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இளையராஜா வந்து உலகம் பூரா ஒரே பாடல் படத்து வழியா உலகம் பூரா வந்து அ இளையராஜா இசை ஞானி ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அன்னக்கிளி படம். இந்த படத்த எடுக்கணுங்கிறது உங்கள ஹீரோ போடணும்னு நீங்க அந்த அதனுடைய தொடர்ச்சியா தான் பண்ணியிருக்கீங்களா? அந்த அந்த ஒரு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாமா. அந்த படத்தின் தொடர்ச்சியாக தான் பண்றீங்களா? பஞ்சு அண்ணனோட இல்ல, சேர்ந்து. இல்ல. அப்படி இல்ல. எங்க காலத்துல எப்படின்னா, அந்த அந்த இவன் ஹீரோ, இவரு புரொடியூசரு, இவரு டைரக்டர் அப்படின்னா பெரியவர்லாம் கிடையாது. நாங்கலாம் அண்ணன் தம்பி மாரி. என் வீட்ல அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போய் நான் தூங்குவேன். அப்படி அப்படி பழக்கம். அதனால தான் பஞ்சன் என்ன பண்ணாரு, அந்த உறவு சொல்ல அவங்க 50ஆவது நாள் ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே, இந்த சிவகுமார் இருக்கார், சிவகுமார் கூட போய் லொகேஷன் போய் பார்த்துட்டு வாண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கிருந்து 18 மைல் எங்க எங்க ஊரு. எங்க அக்கா அங்க ஊர்ல இருக்குது. எங்க அம்மா வந்து 67ல கந்தர்கண்ணு முடிஞ்சோனே நான் மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் அக்கா வீட்ல போய் தங்கணும். ம். தேவராஜ் மோகன், புரொடியூசர் எஸ்பி கேஎன் சுப்பு, சுப்புவோட தம்பி லட்சுமணன் இருந்தான். நாங்கலாம் போய் நைட்ல அங்க தங்கிட்டு, அப்புறம் மறுநாள் 3 ஏரியா போய் சத்தியமங்கலம் பெட் ஒண்ணு, பேரூரு, சிறுவாணி பெட் ஒண்ணு, பொள்ளாச்சி பெட் போய் லொகேஷன் பார்த்து அது ஓகே பண்ணேன். அப்பவே உங்களுக்கு கதை சொல்லப்பட்டதா? கதையெல்லாம் முன்னாடியே அவுட்லைன் சொல்லுவாங்க. ம். ஜஸ்ட் முதல்ல அவுட்லைன் சொல்லுவாங்க. ம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெங்கு மரகாடான்னு
நாங்கலாம் இங்க தேடி வந்து அது எதுவுமே செட் ஆகல. சரி. கடைசியா பார்த்தா ஆர்ட் டைரக்டர் சார் ஒரு இடம் புடிச்சு வச்சிருக்கேன் சார் நான். ம். எங்கடா அது அப்படின்னு அந்த கேட்டேன். ஆர்ட் டைரக்டர் யாரு? பாபுன்னு பேரு. ஓகே. எங்கடா சொன்னேன். சார் பவானி சாகர் டேம்லேருந்து மேற்க வந்து 7 கிலோமீட்டர் போனா கராச்சி போறேன் சார். அதுலேருந்து 22 கிலோமீட்டர் காட் செக்ஷன் போனீங்கன்னா தெங்கு மரகாடான்றான். என்ன புதுசா பேர் தெங்கு மரகாடா அப்படின்னா, தென்னை மரங்கள் அடர்ந்த சோலைன்னு அது பேரு சார். அங்க போனா சுத்திலியும் மலைகள். கம்ப்ளீட்டா மேற்கு தொடர்ச்சி மலை சுத்தி நீலகிரி மலை இருக்குது. கீழ வந்து கிட்டத்தட்ட 100 ஒரு 150 ஏக்கரா வந்து ஈவனா இருக்கு சார். ம். இப்ப நீங்க ஒரு 5 ஏக்கரா வாங்கினா உங்க வரப்பு தெரியும் இல்லையா? உங்க உங்க பூமி ஆமா. மார்க் தெரியும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம ஒரு 20 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் ஃபார்மிங்ன்னு சொல்லி அந்த வரப்புல தூக்கிட்டு ஒரு டிராக்டர வச்சு இந்த 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா உழுதுட்டு போகும். ஓகே. அப்படி இவங்க அவங்க அப்பவே மாடர்னா மாடர்ன் விவசாயம் பண்ணிட்டாங்க. பண்ணிருக்காங்க. சரி. பண்ணிருக்காங்க. இப்ப முதலாளி பூரா வந்து மேல கோத்தகிரி தங்கியிருக்காங்க. ம். படுகாசியன் அவங்க. அந்த ஓகே. முதலாளி பூரா நில சுவாந்தார்கள் பூரா மேல இருக்காங்க. ஓகே. விவசாயம் பண்றதுக்கு மட்டும் ஒரு 20 வீடு அங்க ம். கீழ வச்சிருந்தாங்க. அந்த 20 வீட்ல வந்து ஒரு 2 வீட்ல டாய்லெட் இருக்குது. ம். பாக்கி 18 வீட்ல டாய்லெட்லாம் கிடையாது. நாங்க போனது வந்து சுஜாதா இருக்குது, பட்டாவட் ஜெயலட்சுமி இருக்குது, எம்.என். ராஜா இருக்கிறாங்க. நான் இந்த லேடீஸுக்கு வந்து வெளியில போ முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த டாய்லெட் உள்ள வீட்டெல்லாம் இந்த லேடீஸ் குடுத்துட்டு, அ மெ 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 சுப்பையா, செந்தாமரை, நான், தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து விடியற்காலை நேரத்தில வெளியில போய் இருட்டுல போய் வெளிக்கு போயிட்டு ஆத்தூர்ல போய் கழுவிட்டு வந்துருவோம். அப்படி நல்லா பண்ணோம். அதுல என்ன பிரமாதமான விஷயம்னா, அந்த ஊருக்கு வந்து வெளி உலகமே தொடர்பு கிடையாது. இப்ப நான் ஒருத்தன் தான் தெரிஞ்ச முகம். சினிமா பார்த்தோம்னா கிடையாது. சினிமான்னா என்னன்னு தெரியாது. தெரியாது. அதான் மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த ஊருக்கு வந்து சாயங்காலம் ஒரே ஒரு பஸ் வரும். இறக்கி விட்டு இவங்க பாருங்க கூட்டி போவாங்களே தவிர சினிமா பத்தி யாருக்குமே தெரியாது. நாங்க போயிட்டு 12 மணிக்கு நைட்டு ஆள் கூட்டி ஷூட் பண்ணுவேன். காத்தால 4 மணிக்கு வந்து ஷூட் பண்ணுவேன். இது என்னன்னே மக்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு சூழல்ல தான் அந்த படத்த வந்து கிட்டத்தட்ட 70% படத்த 20 நாள்ல நாங்க முடிச்சுட்டீங்க. ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு கதை முதையே சொல்லப்பட்டிருக்கும். கட்டாயம் அந்த ஆமா, கதைய பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீங்களும் ஆர்ட் டைரக்டர் பாபும் ஊர பத்தி சொல்லிட்டாரு. நீங்க ஆமா, அந்த ஊர பத்தி ஆமா, விவரிச்சீங்க. ஆமா. படத்தினுடைய கதாநாயகனா நீங்க போனோன அந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? திருப்தியா இருந்ததா? அது எப்படி சொல்லணும்னா, நாங்க செட்டே போடல சார். ஆ. செட்டே போடல. ஒரு பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம், சோலையூர் பள்ளிக்கூடம்னா, ஒரு சாதாரண பில்டிங். ஒரு ஒரு 50 பசங்க படிக்கும்போது ஒரிஜினலாவே பள்ளிக்கூடம் ஓகே. இருந்துச்சு. ஒரு ஒரு பண்ணையார் வீடுன்னா, பண்ணையார் வீடு ஒரிஜினலா வீடு வந்து களத்தில நெல்லெல்லாம் அடிப்பாங்க போடுவாங்க. அந்த ஓகே. மாரி அது மாரி அதுவும் வசதியா இருந்தது. அப்புறம் இது மாரி ஊர் மக்கள் வாழ்றாங்கன்னா, சுத்திலும் மலை, திருமண பக்கமெல்லாம் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப அழகா இருக்குது. மரங்கள் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. ம். அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத மக்கள் இருக்காங்க. ம். ஸோ அந்த ஒரு படத்துக்கு என்ன வேணும்னு நெனைக்கிறோமோ, அது போய் தேடவே வேண்டிய ஒரே இடத்துல வந்து ஆறு வேணுமா, ஆறு இருக்குது. ஒரு ஊஞ்சல் விளையாடணுமா, ஊஞ்சல் விளையாட இருக்கு. ஒரு டென்ட் கொட்டாய் வேணுமா, டென்ட் கொட்டாய் குடு. இப்படி சகலமே டென்ட் கொட்டாய் அஃப்கோர்ஸ் அங்க ஷூட் பண்ணல. டென்ட் கொட்டாய் வந்து சேலத்தில வந்து செட் போட்டு ம். எடுத்தீங்க. பண்ணோம். எல்லாமே அவுட்டோர் தான். இப்படி என்ன வேடிக்கைன்னா, முழுக்க முழுக்க அவுட்டோர்லயே இந்த படம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த இடம் வந்து புடிச்ச காரணம்னா, இ அ அந்த மொத்த படமுமே எங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல இது ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி டோட்டலா எல்லா இடமும் அங்க செட்டப்பா இருந்தது. இப்படி இவ்வளவு ஒரு ரிமோட் வில்லேஜ்ன்னு சொல்றீங்க. ஆமா. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? இவ்வளவு பெரிய ட்ரூப்புக்கு? இப்ப அது ஒரு விஷயம் இல்ல. ஆ. சா சாப்பாடு போது அது ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்குது. ம். சாப்பாடுலாம் இங்க வழக்கம் போல கொண்டு போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். ம். அது ஒரு ஒரு ஆள் வந்து புரட்சி பண்ணாரு. ம். திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் வந்தாரு. வந்துட்டு, "சார் நீங்க ஷூட்டிங் என்ன பண்றீங்க? இந்த ஜீப்ப வச்சுங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே குடுங்கன்னு" சொல்லிட்டு 20 நாளைக்கு யூஸ் பண்ண ஒரு ஜீப்ப குடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு அப்புறம் ஒரு 10 நாள் வந்தாரு. ஒரு 4, 5 ஜீப்பு கூட்டமா வந்தது. ம். போலீஸ் கீல்ஸ் வருது போக நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு பயந்துட்டு போய் பார்த்தா, அந்த 3 ஜீப்லயும் இத பாருங்க இவ்வளோ பெரிய அண்டா. 4 அண்டாவுல மட்டன் பிரியாணி. ஓ! ஒரு அண்டாவுல சிக்கன் குழம்பு. இன்னொரு அண்டாவுல அவிச்ச முட்டை. ம். இதெல்லாம் வந்து ஒரு ஆளு மாதம்பட்டியில முந்தின நாளே கோழிய கொன்னு, ஆடுகள கொன்னு, விடிய விடிய சமைச்சு, காலைல 8 மணிக்கு கிளம்பி, அங்கேருந்து வந்து லேட்டா லேட்டா 8 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு கொண்டாந்து குடுத்து, எல்லாரையும் சாப்பிட வச்சாரு. மிரட்டிட்டாரு. ம். ஏற்கனவே காஞ்சு போய் உட்காந்துருந்தோம். ம். சாப்பாடு பார்த்து எல்லாம் பாஞ்சு ஒரு ஆள் 2 தடவ, 3 தடவ போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாட குடுத்தவரு மாதம்பட்டி சிவகுமாரு. ம். அவர் கூட ஒரு பையன் வந்தான் உயரமா. அந்த பையன் தான் சத்யராஜ். ஓ! சத்யராஜ். ஆமா. அப்புறம் அதிகமானது பழக்கமானது அந்த இடத்துல தான். ஓ! ஸோ, அந்த தெங்கு மராடாவுல வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பழக்கமானது மாதம்பட்டி சிவகுமார். அதுக்கப்புறம் படமெல்லாம் எடுத்தாரு. அவர் பையன் சத்யன்னு பேரு. சூர்யாவோட 1 மாசம் பெரியவன். ம். அப்புறம் குடும்பம் நெருக்கமாயிடுச்சு. ஓகே. அந்த மாரி தொடரும். இப்போ அந்த கதை உங்களுக்கும் நிச்சயமா அங்க ஆமா, சொல்லப்பட்டிருக்கும். ஆமா, அந்த கதை நீங்க அதற்கு முன்னாடியே நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமா. இந்த கதை எப்படி ஈர்த்தது? அந்த கதைய நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கிராமம், சோலையூர்னு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில ஒரு மருத்துவச்சி. அவளுக்கு வந்து அப்பா, அம்மா கிடையாது.
ஒரே ஒரு தங்கச்சி, தங்கச்சி புருஷன் செந்தாமரை. அக்கா புருஷன். இல்ல, இல்ல. இவ தான் அக்கா. ஓகே. தங்கச்சி புருஷன் செந்தாமரை தம்பி தான் புருஷன். இவங்க வீட்டுக்கு கூட்டிப்பா எந்த வீட்ல அர்ஜென்ட்டா பிரசவம்னா கூட ஆஸ்பத்திரிலாம் கிடையாது அந்த காலத்துல. இவ தான் போய் மருத்துவம் பார்ப்பா. ஆக்சுவலா மருத்துவச்சிங்கிறது உங்க பக்கம் எப்படின்னு தெரியாது. எங்க ஊர்ல வந்து 80 ஆண்டுக்கு முன்னாடி மருத்துவச்சின்னா, நம்ம ஒ குடி குடிமகன் குடிமகன் சொல்லக்கூடிய அதில அவங்க தான் சொல்லுவாங்க. நாவிதன் பொண்டாட்டி ஓகே. தான் மருத்துவச்சியா இருப்பாங்க. ம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வேலைய இவ பார்த்துட்டு இருப்பா. அந்த ஊருக்கு வாத்தியாரா வந்து நான் போறேன். தியாகுன்னு என் பேரு. வாத்தியாரா அங்க போறேன். போனதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பழக ஆரம்பிக்கிறேன். ஆத்துல தண்ணி போயிட்டுருக்கும். ஒரு நாளு நான் வந்து சொம்புல மொண்டு மொண்டு தண்ணி ஊத்திட்டு இருப்பேன். அந்த அம்மா பாப்பா, "யோவ்! அது அம்மா ஆத்துலயே தண்ணி மொத நாய் நக்கி குடிக்கும்ங்கிற ஆமா, மாரி." அந்த வசனத்த சொல்லுவாங்க. என்னய்யா பைத்தியக்கார மனுஷனா இருக்கிற? சொம்புல மோந்து குடிச்சிருக்கிறேன். இல்லையா நீச்சல் தெரியாதுங்க. உள்ள போனா தள்ளிட்டு போனேன் அவன. நீ வாயா நான் நீச்சல் கத்துக்கிறேன்ட்டு இந்த அம்மா வந்து இடுப்புல துண்ட கட்ட சொல்லி, அடி 2 கைய வச்சு, கால அடி, தலைய தூக்க, கையில அடி சொல்லி சொல்லிக் குடுத்துருப்பா. திடீர்னு கொஞ்சம் ஆத்துல தண்ணி வேகம் வந்தோனே, துண்டு அவுந்து போகும். துண்டு அவுந்த உடனே தண்ணிக்குள்ள அமர்த்தோட நிக்கிறேன். ம். என்னங்க ஐயய்யோன்னு அவ விட்டுட்டு ஓடி போயிடுவா. இப்படி வந்து எங்களுக்குள்ள பழக்கமாயி, அந்த ஆத்துலயே ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு கொண்டாந்து, சுட்டு அவளே சுட்டு திங்கிறது. குடுத்து பழக்கப்படுத்துவா. இப்படி எங்களுக்குள்ள பழக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல வந்து பண்ணையாரா வந்து எஸ்.வி. சுப்பையா இருப்பாரு. எஸ்.வி. சுப்பையா வந்து அவருக்கு ஒரு பொண்ணு பட்டாவடி ஜெயலட்சுமி. அது சிட்டில படிச்சுட்டு இங்க ஊருக்கு வரும். அது என்கூட பழகும்போது வாத்தியார் நல்லா இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, வீட்ல எம்.என். ராஜாவெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நானாச்சும் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நேரா போய் எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்டுக்கு வந்து எஸ்.என். லட்சுமி எங்க அம்மா, அது விடோவா இருப்பாங்க. மணிமாலா வந்து எங்க அக்கா, அது கல்யாணம் தள்ளி போனா உட்காந்துக்குவேன். நேரா வருவாரு, இந்த மாரி எங்க பொண்ணுக்கு உங்க பையன குடுக்குறோம்னா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க அப்படின்னா. வீட்ல உள்ள நிக்குது, அது யாருங்கனால அது பையனுக்கு அக்கான்னா, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க கல்யாணம் ஐய்யய்யோ! பெரியவங்களுக்கு கல்யாணமா இருக்கும்போது நம்ம கல்யாணமா தப்பா போயிடுமே அப்படின்னா, இல்லைங்க கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைலாம் பார்த்தாச்சு, எல்லாம் ரெடிங்க. பண பிரச்சனை தான். அவ்வளோதான் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு பணத்த குடுத்து கல்யாணத்த முடிச்சாரு. இதுக்கப்புறம் வந்து இப்ப இவனுக்கு பட்டாவுக்கு கல்யாணம் முடியும் இவன் நேரா இங்க வருவான். சுஜாதா கிட்ட அண்ணன் கிட்ட வந்தோனே, நானு உன் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன். நீ என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்க எல்லாம் தெரியும். விதிவசமா வந்து சூழ்நிலை நானு கைதி. சூழ்நிலை கைதி ஆயிட்டேன் நானு. இப்ப நானே நெறையா சம்பாதிச்சிருந்தா எங்க அக்காவுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். கைய கை எங்க அக்கா கல்யாணத்துக்காக வேற வழி இல்லாம, சாட்டு கல்யாணம் மாரி, இந்த பொண்ண கல்யாணம் பண்ண தான் எங்க அக்காவ கல்யாணம் பண்ணாங்க. வேற வழி இல்லாம இந்த பொண்ணு ஒத்துக்கினா. அது பரவால்ல வாத்தியாரே, நீங்க அவளும் நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர விட்டு இவங்க போறாங்க. போகும்போது அ பிரசவம் நான் தான் பார்ப்பேன்னு சொல்றாங்க. பட் அது ஒரு லேட்டா ஒரு 4 வயசு குழந்தையோட அவங்க வர்றாங்க. அந்த பையன் இவன் அண்ணத்துக்கிட்ட பயங்கரமா ஒட்டிக்குது. இதுக்கு இடையில ஒரு கதை என்னன்னா, அந்த பக்கத்துல வந்து அழகப்பா டூரிங் டாக்கீஸ்ன்னு தேங்காய் சீனிவாசன் ஒரு டீம் வச்சிருக்கான். அந்த காலத்துல 80 வருஷம் முன்னாடி வந்து சினிமாங்கிற ஒரு பெரிய மாயை வந்து எல்லா ஊர்லயுமே கற்ப பத்தி பெருசா யாரும் நினைக்க மாட்டாங்க. சினிமாங்கிறது சொர்க்கம். அத காட்டுறாங்க ஒருத்தன் அப்படிங்கும்போது அவன் என்ன கேட்டாலும் செய்வாங்க. தேங்காய் சீனிவாசன் அசிஸ்டன்ட் வந்து வெண்ணிறாடை மூர்த்தி. மூர்த்தின்னு மூர்த்தி இருப்பாரு. அப்புறம் இது மாரி பிலிம்ஃபேர பார்க்கறத வந்து செந்தாமணி அப்பப்ப பார்ப்பாரு. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, ஒரு நாளு ஒரு பாப்பா அந்த மஞ்ச புடவ பாரு, மஞ்ச நீல புடவ 2யும் தள்ளிட்டு போடாம அது 2 இது முடிச்சுருவாங்க அன்னைக்கு. முடிச்சுட்டு 1 வாரத்துக்கு நீ இலவச சினிமா பாருங்க. இந்த மாரி கிட்ட ஊருக்குள்ள வந்து பல பெண்கள வந்து ரேப் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப சுஜாதா மேல அவருக்கு ஒரு ஒரு கண்ணு கண்ணு. தேங்காய் சின்னம் இருக்கு. அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாரி தேங்காய் சின்னம் வீட்ல வந்து மைனர் வீட்ல வந்து ஒரு பிரவேசம் மாதிரி வான்னு சொல்லி கூட்டி போவான் இவன். செந்தாமரை கூட்டி போவான். அங்க போனா அந்த ஆளு பிரசவம்ல ஒரு மயிரும் இல்ல. நீ வான்னு கூப்பிட்டு ம். படுக்கிறதுக்கு விடுறான். அன்னைக்கு பார்த்து இவன்ட்ட பலமான பொம்பள அது. கைய கைய போட்டு கடிச்சுரும். முறுக்கி கொன்னுட படம் அந்த மாரி பண்ணா. அடங்கிருன்னு சொல்லிட்டு வந்துருவான். இது இது முடிஞ்சு போச்சுங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா, இந்த பையன் வந்து பட்டாபட்டிக்கு எனக்கு பொறந்த பையன் வந்து 2 கோழி சண்டை போட்டுருக்கும். அந்த சண்டைய பார்த்து, அடடா! சண்டை போட்டா இப்ப கோழி கோழி பின்னாடியே போவான். ஆத்துக்குள்ள போயிடுவான். ஆத்த தாண்டி அந்த பக்கம் நின்னுட்டு போயிட்டு பார்த்தா, ஊட்ட விட்டு வந்துட்டுமேன்ட்டு வீட்டுக்கு போற வழி தெரியல. இப்போ தேங்காய் சின்னம் என்னம்னா, இந்த குழந்தைய டப்புன்னு தூக்கி உள்ள போட்டுருவான். உள்ள போட்டு நேரா அங்க போயி குழந்தைய தேடுறாங்கன்னு தெரிஞ்சோனே, ஒண்ணும் வேண்டாங்க மைனர் வீட்ல இருக்குன்னு சொல்லி, இந்த தகவல் குடுத்தாலும் செந்தாமரை அந்த குழந்தைய சத்தம் போடாம வாய அமுக்கி வச்சுக்குவான். இப்ப நேரா இப்போ சுஜாதா அந்த மைனர் வீட்டுக்கு போனா ரியலா ரேப் பண்றான் அவன. பண்ணப்பா. ரியலா ரேப் பண்ணதுக்கு சண்டை போடுவான். அந்த சண்டை போடும்போது அந்த குழந்தை எஸ்கேப் ஆயி தியேட்டருக்குள்ள போயிடும். இவன் இந்த கயிறு இந்த லாந்தர் லைட் ஓங்கி அடிப்பான். அந்த அடிச்சு பட்ட லைட் வந்து அது டென்ட் கொட்டாது. அது தீப்பத்தி திபு திபு திபுன்னு மொத்தமா தியேட்டர் போய் பையன் போய் உள்ள மாட்டிக்கிட்டான். சுஜாதா உள்ள தேடி பிடிச்சு போனா, அவ போய் பையன எடுத்துக்கிட்டா. இப்ப அவளையும் கீழ தள்ளி, குழந்தைய தள்ளி ஜனங்க மிதிச்சுட்டு போறாங்க. மிதிச்சுட்டு போறா
உடம்பெல்லாம் நஞ்சு போச்சு. ஃபயர் ஃபயர் ஆக்சிடென்ட் கம்ப்ளீட் உடம்பெல்லாம் தீக்காயம். நேரா வெளிய வந்தா அப்ப தான் நானும் பட்டாபட்டம் வருவோம். வந்தோனே உன் சொத்தே குழந்தை தான்டா. அந்த குழந்தைய சேவ் விட்டேன்டா அப்படின்னு குடுத்துட்டு, நீ நீ ராஜாடா, நீ ராணிடா, நீ நல்லா இருக்கணும்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை. உன் மடியில உசுரு போடணும்னு சொல்லிட்டு மடியில வச்சு உசுரு போடுற மாரி. இதான் படம். அதன் பிறகு அந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒரு 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 லட்சிய கேரக்டரா முதல்ல ஒரு முரணனா தோணுனாலும், ஆமா, ஆமா, ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்கிற மகுடபதிங்கிற ஆமா, கேரக்டர். ஆமா. அவருக்கும் உங்களுக்குமான உறவு அந்த படத்துல அதற்கு முன்னாடி இருந்த உறவுகள் எப்படி? ஸ்ரீகாந்த எனக்கு எப்படி நெருக்கமாயிட்டான்னா, அ 1965 அ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெண்ணிற ஆடை வருது. வெண்ணிற ஆடை படத்துல அவன் தான் ஹீரோ. ஜெயலலிதா அம்மையார் தான் அது ஹீரோயின். ஆமா. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணி தயாரிச்ச படம் அது. அந்த டெல்லிக்கு வந்து ஓவியக் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கும்போது நான் டூர் போயிருக்கும்போது பேசும் படத்துல ஒரு ஃபோட்டோ வெண்ணிற ஃபோட்டோ போட்டிருந்தது. ம். ஒரு ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நெறைய பேரு, "டேய்! சிவகுமார் உன் படம்டா" கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபைல் பார்த்தா நானும் ஸ்ரீகாந்த் அசல்ல என்ன மாரியே இருப்பான் அவன். ம். நானும் அவன் மாரி இருப்பேன். இல்லடா, இல்லடா ஸ்ரீகாந்த் அப்படியே இருக்குடா சைடுல பார்த்தா அப்படிம்பாங்க. அப்படி வந்து அவன் 1965 ஏப்ரல் 14 அந்த படத்துல நடிச்சவன். நான் வந்து அதே வருஷத்துல 1965 ஜூன் மாசம் 19ஆம் தேதி ஒரு சின்ன வயசுல நடிச்சவன். ஆமா, அதுக்கு முன்னாடியே மேஜர் சுந்தரராஜன் ட்ரூப்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரமாதமா ஆக்ட் பண்ணுவான். அதுல பார்த்துட்டு தான் இத புக் பண்ணாரு. அமர்ஷன் கான்சுலேட்ல பர்மனன்ட் ஜாப் பார்ப்போம். ம். நாகேஷுக்கு, பாலிக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. ஊர்ல வந்திருக்கானுங்க, ம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. ம். இங்க உஸ்மான் ரோட்ல வந்து டெய்லி கிளப் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. கிளப் ஹவுஸ்ல இவன் பர்மனன்ட் தங்கியிருப்பான். ம். "டேய் வாங்கடா நாய்களா கொட்டிக்கடான்னு" சொல்லிட்டு நாகேஷையும் வாலி கூப்பிட்டு இவன் சாப்பாடுலாம் போடுவான். அப்படி பழக்கமானவன். பல படங்கள்ல ஹீரோவா பண்ணான். அப்புறம் இந்த படத்துல வந்து சுஜாதாவுக்கு அவ ஒன் சைடா லவ் பண்ணுவான். அவ கிடைக்காம போனா உயிர் தியாகம் பண்ற மாரி கேரக்டர் அவன் பண்ணியிருப்பான். அப்புறம் இன்னொன்னு முக்கியமான கேரக்டர் வந்தோம்னா, நீங்க செந்தாமரை. செந்தாமரை நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னால ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, கேமியோ ரோல் பண்ருவாங்கல்ல. ஆமாமா. அந்த மாரியான ஒரு செந்தாமரை குணச்சித்திர நடிகர். ஆமா சார். அதாவது செந்தாமரை வந்து செந்தாமரைக்குள்ள வந்து ஒரு சிவாஜி கணேசன் இருக்கிறத ம். வச்சுக்கங்களேன். எனக்குள்ளேயும் ஒரு சிவாஜி இருக்கிறாரு. செந்தாமரைக்குள்ள இருக்க சிவாஜி அந்த கம்பீர நட ரிலாக்ஸா நீங்க செந்தாமரை வாய்ஸு வாய்ஸு சிம்ம குரலு, நடை அப்படி கண்ணு பெருசு, ஆடு கருப்பா இருப்பாரே தவிர, ஒரு ஆர்டிஃபிஷியலா தான் நட கிடைக்கிற மாரி இருக்கு. பட் அவர் நடிச்ச பல நாடகங்கள வந்து சிவாஜி ஃபில்ம் ஆக்கியிருக்காரு. அந்த மாரி ஒரு அற்புதமான நடிகர் சிவாஜி. அதான் நான் கேட்கிறேன். அதுல அம்பலமா வருவார் இல்லையா? ஊர்காலத்து ஆமாமா, அம்பலமா ஆமா, வருவாரு. ஆமா. எஸ்.சி. சுப்பையா நம்மளுக்கெல்லாம் ஒரு பாரதியார நினைவுபடுத்தின கேரக்டர் இல்லையா? ஆமாமா, ஆமா. அதாவது சிவாஜி வந்து சிந்து நதி செந்து நதியின் மிசை நிலவுன்னு பாட்டுலாம் பாடி கை கொடுத்த சிவாஜி வருவாரு. போட்டுப்பாரு. இவர் வந்து சிவாஜி பாரதியார் நடிச்சாரு. ஆனா அவன் கப்பலோட்டிய தமிழன்ல. கப்பலோட்டிய தமிழ்ல பாரதியார் இருப்பான். பாரதியார் அப்படி இருக்க மாட்டாரு. அந்த மாரி பாரதியார் நடிக்கிறதுக்கு, அந்த அபிராம பட்டர் வேஷம் வந்து இனிமே யாருமே அப்படி நடிக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸென்ட்ரிக் ஆள் தான் அவன். ம். எக்ஸாக்ட் ஆள் எப்போ கோவம் வரும், எப்போ அடிப்பான்னு தெரியாது. கண்கள் தெய்வம் படத்துல வந்து பசங்க 3 பேர் அவர் 3 பசங்க 3 பேர் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி சொன்ன உடனே, ம். நான் போயிட்டு இருப்பேன். "டேய் மனோகரா அந்த பெரம்பு கொண்டாந்து புடிச்சிட்டு" இப்ப என்கிட்ட பெரம்ப வாங்கி, அந்த 3 பசங்களையும் அடி அடின்னு அடிச்சு, அடில படம் ஒரு கேமரா ஓடிட்டு இருக்கு. அடி அடின்னு அடிச்சு, வேட்டியெல்லாம் அவுத்துட்டான் பெரிய ஜட்டியோட நிக்கிறாரு. கட் கட் சொன்னா மட்டும் படவே அடிக்கிறாரா. அப்படி எமோஷனலா நீங்க பார்க்கவே முடியாது. அவர் தான் வந்து காவல் தெய்வம்னு ஒரு படம் வந்து பட் அவரு ஜெயகாந்தன் படத்தெல்லாம் அதான் எடுத்தார். அந்த கதைய சொல்றேன். ஓ! கைவிலங்குன்னு பேரு. ஓ! கைவிலங்குன்னு அந்த அதுல சிவாஜி ஒரு கேமியோ ரோலுக்கு ஆமா பண்ணுவார் இல்லையா? பண்ணுவாரு. அந்த பனை ஏறுறவரு மாரி இல்லையா? ஆமாமாமா. அதுதான். ஓ! அது முதல்ல வந்து நானும் லட்சுமி வந்து ஹீரோயின பண்ணுவோம். ம். ஐயனார் நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும் பாட்டுல ஓகே. வந்து தாராபுரம் சுந்தரராஜன் அதுக்கு மியூசிக் எல்லாம் ம். போட்டிருப்பான். அப்புறம் அந்த படத்துல வந்து சிவாஜி ஒரு மரம் ஏறக்கூடிய கேரக்டர் ஒண்ணு ம். பண்ணியிருப்பாரு. 3 நாள் தான் ஷூட்டிங்கு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இவரு என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு மரியாதை பண்ணணுமா கெஸ்ட் வந்தா கூட மரியாதை பண்ணி ஒரு பை கூட பட்டுல போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. "என்னய்யா?" அப்படின்னு கேட்டேன். "அது ஏதாவது குடுக்கணும் அப்படியாண்ணே." "பைத்தியக்காரா எடுத்துட்டு போய் ஆசாரி" அப்படின்னாரு. நான் படம் பார்த்தேன். அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற சீன்ல வந்து ஓஏகே தேவர் நான் கொல்ற மாரி சீன் ஒண்ணு வரும். நான் வந்து ஓஏகே தேவர் வந்து அந்த அ நரசிம்மதாவாரத்தில வந்து நரசிம்ம சிங்கமா கொல்றாரு. அதே மாரி நான் வந்து கீழ உட்கார்ந்து ஓஏகே தேவர் கிடப்பான். அப்படியே கைய உள்ள விட்டு ஆன்னு பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நேரா சுப்பையா வந்து ஜெயிலர் வருவாரு. வந்துட்டு பார்ப்பாரு. என் மூஞ்சிய வந்து நான் சிங்கமா கத்திட்டு இருப்பேன். கண்ணெல்லாம் பெருசு பண்ணி பயங்கர படம் பார்க்கவே பயப்பட பண்ணியிருப்பேன். இந்த ஆள் நேரா எதிர்த்தாப்புல வந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்டி பாரு "சாமண்டி, ஹை வா" ஒரு கிளி கூப்பிடுற மாரி, அணில் குட்டி கூப்பிடுற மாரி. நான் பயமுறுத்துறேன். இந்த கொஞ்சம் பயப்படாம இருந்தாலும், "டேய் சாமண்டி வா" அப்படின்னு இப்டி கூப்பிடுவாரு. இந்த படத்த பார்த்து சிவாஜி
ஆசாரி கொன்னுட்டானாடா! நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் வாத்திட்டு நடிச்சேன். கொன்னுட்டானான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார். அதனால காசு வாங்க மாட்டாரு. என்ன சொன்னாருன்னா, மறுநாள் அடுத்த பிறவிலே நான் நாயாக பிறந்து சிவாஜிக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படி ஒரு ஆள் தான் அ ம என்ன வச்சு படம் பண்ணாரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, அந்த தேவராஜ் மோகன் என்ற ஆமா, ஆமா, இரட்டையர்கள். ஆமாமா, ஆமா. அவங்கள பத்தி இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியாது சார். அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க அவங்களோட நெறைய படங்கள் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதான் சார் தேவராஜ் வந்து செட்டியாரு. ஆ மோகன் வந்து நடிகர் முத்துராமனுடைய ஒய்ஃப்க்கு தம்பி. ம், இவரு நாடக நடிகர். ம், அதனால வந்து செட்டுக்குள்ள வந்தாருன்னா, டயலாக் சொல்லிக் குடுக்குறது, டிஸ்கஷன் மட்டும் தான் மோகன் வருவாரு. ம், அவர் வந்து ஷூட்டிங்லாம் வரமாட்டாரு. ம். ஷூட்டிங்கில ஷாட் கிட்ட வைக்கிறது, ஃப்ரேமிங் வைக்கிற ஒரு சிம்பல் தான் தேவராஜ் தான். தேவராஜ் கிட்டத்தட்ட ஒரு பாரதிராஜா மாரி, ஒரு பாக்கியராஜா மாரி. அவ்வளோ பிரில்லியன்ட்டான ஆளு. ம். அவர் சாப்பாட்டுன போய் நேரத்த பத்தி உண்மையா கவலைப்பட மாட்டாரு. வந்தா கதைக்கு இந்த ஷாட் எப்படி இருக்குல்ல அப்படியே வந்தவரு. அப்படியே வாழ்ந்தாங்க. கடைசியில அவர் பொண்ணு கல்யாணத்துக்குலாம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ம். பட்டு பரிதாபமா போயிட்டான். அவங்க 2 பேரும் 12 படம் பண்ணாங்க. மொத்தமா 15, 20 படம் பண்ணிருப்போம். எல்லாமே கிளாஸ் மூவிஸு. அந்த படமெல்லாம் பண்ணி கூட அவங்க உலகுக்கு தெரியாம இந்த மாரி அநியாயமா செத்து போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து, அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணா கூட, தொடக்கத்துல அதுக்கு தியேட்டர்கள்ல மக்களிடம் ஒரு ஆதரவு இல்லன்னு சொன்னாங்க. அது உண்மதானா? சார் முதல்ல 3 நாள் வந்து பெருசா போகல சார். ம், ராஜகுமார் தியேட்டர் எங்க வீட்ல பக்கம். ம், பாண்டி பஜார்ல இருந்து. இப்ப அது தியேட்டர் ஷோரூம் ஆக்கிட்டாங்க. ம், ராஜகுமார் தியேட்டர் டி.ஆர். ராஜகுமாரியோட ம், தியேட்டர். டி.ஆர். ராஜகுமாரி, டி.ஆர். ராமண்ணாவுடைய சகோதரி. ம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. ம், சந்திரலேகா கதாநாயகி. ம். அந்த அம்மா தியேட்டர் பேர்ல கட்டின தியேட்டர் ராஜகுமார் தியேட்டர். படம் ரிலீஸ் ஆச்சு. 3 நாள் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. ஒரு ஆள் வந்து இந்த ஓரத்துல நின்னு பார்த்துட்டே இருந்தான். எந்த தியேட்டர்ல? ராஜகுமார் தியேட்டர் சொன்னேன் இல்லையா? ஓகே. பாண்டிச்சேரி ராஜகுமார் தியேட்டர். நின்னு பார்த்துட்டே இருக்கான். 4வது நாள் பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆச்சுன்னோனே, இந்த ஆள் நின்னுட்டே இருக்கிறான். "யார்யா தினம் தினம் நிக்கிறியா?" நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஐய்யய்யோ! நின்னு பார்க்கணும் சார் சேர்லாம் போட்டாங்க. அப்படி பண்ணிட்டு படம் வந்து இன்டர்வல்ல விட்டோனே அடுத்த ஒரு 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 5, 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ம். "சொந்தமில்லை பந்தமில்லை வாடுதொரு பறவைன்னு" ஒரு ஆமா. பாட்டு வரும். அந்த பாட்டு இப்ப தான்டா ஒண்ணுக்கு போயிட்டு வந்தான், இன்டர்வல் விட்டான். பழையபடி வெளிய போ சொல்லான்னு சொல்லிட்டு ஜனங்க "ஏய்ன்னு" கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ம், அது படத்துல லேகா இருக்குன்னு சொல்லி அந்த பாட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ம், ரிமூவ் பண்ணிட்டு, அப்புறம் வெளியில வந்து இளையராஜா வந்து சாங் வழியா ஹிட் ஆயிட்டாரு. ம், தமிழ்நாட்டுல மச்சான பார்த்தீங்களா? அந்த கிளி உணர்த்தியது. எந்த வீட்டு பட்டி தொட்டிக்கு போனாலும், கல்யாண காட்சி போனா, எல்லாமே இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ம். அது போடும்போது சொந்தமில்லை, பந்தமில்லை பாட்டு ஓடிட்டு இருக்கும்னா, அதுக்கப்புறம் இந்த பாட்ட கேட்டு வந்தோனே இந்த மாரி பையன் வந்து படம் பார்க்குறான். "யோவ்! அந்த பாட்ட எங்கடா காணோம்னான்னா" அது வெட்டி "ஏய் வெட்டி போடுங்கடா எடுத்துட்டு பாட்ட." திருப்பி சேர்த்தாங்க. பட் 56 நாளுக்கு அப்புறம் ம். வெட்டி எறிஞ்ச பாட்ட வந்து ஒரு படத்துல சேர்த்து எனக்கு தெரிஞ்ச வரலாற்றிலேயே முதல் படம் வந்து ஏன்னா அதுக்கு அந்த முன்னால பாட்டு சீனுன்னா மக்கள் அத நீங்க சொன்ன மாரி இது பாத்ரூம் ஹிட் ஆயி போயிருவாங்க. படம் பாட்டு ஹிட் ஆயி போனதுனால, ம். அத சேர்த்தே தீரணும்னு ஜனங்கள்லாம் சொன்னதுனால வேற வழி இல்லாம 56 நாள் எடிட் பண்ணி அந்த பாட்ட படத்துல சேர்த்தாங்க. ஓகே. அப்போ நீங்க ஒ இளையராஜாவே நீங்க அப்பதான் முதல் பார்க்குறீங்களா? நான் இளையராஜா அதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அந்த ம். படம் முடிஞ்சும் பார்த்ததில்ல சார். ஆ. முடிஞ்சும் பார்த்தேன். பிற்காலத்துல தான் பார்த்தேனே தவிர, ம். அந்த படத்த ஒட்டி நிகழ்ச்சிகளுக்குல இளையராஜா வந்த மாரி ஞாபகம் இல்ல. ம். 50வது நாளு கோயம்புத்தூர்ல பண்ணோம். 100வது நாள் வந்து பிரசாத் ஸ்டுடியோல வந்து பண்ணோம். ம். 200வது நாள் மதுரையில பண்ணோம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பிச்சுட்டு ஓடி திருப்பூர்ல வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. இந்த பக்கம் ஒரு தியேட்டர்ல 70 நாள் ஓடிட்டு இருக்குது. ம். ஒண்ணுமே இல்ல சார். இன்னைக்கு தியேட்டர ஷிஃப்ட் பண்ணி, இந்த ட்ராக் அந்த பக்கம் போட்டா 150 நாள் ஓடுது சார். ம். தூரமெல்லாம் கிடையாது. ரோட கிராஸ் பண்ணி ட்ராக்க கிராஸ் பண்ணா அந்த பக்கம் இங்க 70 நாள் ஓடுச்சுன்னா, அந்த பக்கம் கிராஸ் பண்ண 150 நாள். இப்படி ஒரு படம் வந்து ஓடி சரித்திரம் பார்க்கவே முடியாது. அது பாட்டு ஒரு முக்கியமான காரணம் நீங்க கண்டிப்பா, உறுதியா கருதுறீங்களா? கண்டிப்பா. படம் பாட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம 50வது நாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு இந்த 50 நாள் கொண்டாடுனா, நீங்க இளையராஜாவுடைய பாடல்கள மறந்துட்டு நீங்க அந்த படத்த கொண்டாடவே முடியாது. ஆனா நீங்க எப்படி இது ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு படத்தினுடைய ஹீரோ. ஆமா. நீங்க ஆனா மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்கவே இல்லையா? சார் அதெல்லாம் எனக்கு கேட்க முடியுமா சார்? டிபார்ட்மெண்ட் வேற சார் அது. ஓ! அந்த காலத்துல அப்படி கேட்க முடியாது. ம். மியூசிக் டிபார்ட்மெண்ட் வேற அது. ம். இப்ப திடீர்னு உங்க தம்பி நல்லா பாடுறான். அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போய் என் தம்பிய பாட வைன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் யாரு பாடணுங்கிறது சவுந்தரராஜன் இனிமே பாடக்கூடாது. ம். எஸ்பிபி தான் பாட முடிவு பண்றது அவங்க தான். சுஷீலா இனிமே பாட வேண்டாம். ம். நம்ம இந்த மாரி ஜானகி. ஜானகி தேவன் ஜானகி தான் பெரும்பாலான படங்கள்ல வந்து பாடியிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு பாடியிருக்காங்க. கண்ணனோட கைக்குழந்தை பாட்டுல வந்து ஆமாமா. சுஷீலா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடுனது போதுன்ட்டு இந்த அம்மா சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இந்த அம்மா ஜானகி அம்மா தான் பெரும்பாலான படங்கள்ல அவரு
யூஸ் பண்ணியிருக்காரு. அது வேற ஏரியா நாங்க போ முடியாது. இன்ஃபாக்ட் ரெக்கார்டிங் எல்லாமே நான் போய் ஜாஸ்தி பார்த்ததில்ல. ஓ! என்ன பண்ண ரெக்கார்டிங், ரீ ரெக்கார்டிங்கா போய் அப்ப பார்த்தேன். எப்ப பார்க்குறீங்க இளையராஜாவ? அது எனக்கு தெரியாது சார். எப்ப பார்த்தேன்னு எனக்கு தெரியாது சார். ம். அது எப்ப பார்த்தேன்னு பார்த்தேன்னா, அந்த அங்க கச்சேரி நம்ம பப்ளிக் கச்சேரி நடக்கும் இல்லையா? ம். அந்த கச்சேரியில மதுரையில ஒரு கச்சேரி நடந்துச்சு. அந்த கச்சேரி நடக்கும்போது கூட நாங்களும் போய் மேடையில பார்ப்போம். ஸ்ட்ரெய்ட்டா போய் அவர அப்புறம் பார்த்தோம். பின்னாடி உங்களுக்கெல்லாம் அந்த வா பொன்முகிலேன்னு ஒரு பாட்டெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து பூந்தொழில் வந்த பாட்டு. ஆ. அது ஷூட் பண்ணது வந்து அங்க தெற்கு மராடால ஷூட் பண்ணோம். ம். அங்க வந்து இந்த அம்மா ஏற்கனவே பயந்த சுபாவம். ம். அப்ப இந்த அம்மா. அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்களா நீங்க? அட்டப்பூச்சி பாக்கு. அட்டப்பூச்சி இருக்கு. அட்டப்பூச்சி அட்டைப்பூச்சி வந்து பாத்துருக்கேன். அது சும்மா இது நத்தமா இத்துணூண்டு இருக்கும். மேல ஏறி உட்காந்துக்க ஒட்டுனது உட்கார்ந்தா தெரியாது. ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பேண்ட் கூட போய் மூவ் பண்ண உள்ள போய் கொஞ்ச நேரம் ஓட்ட போட்டு உள்ள போயிடும். தோலுக்குள்ள ஓட்ட போட்டு உள்ள போயிடும். அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னா, அ சிகரெட்ட பத்த வச்சு நல்லா நாங்க பத்த தீய சுண்ணாம்பு வெளுல வைப்போம். சுண்ணாம்பு வைப்பேன். சிகரெட்ட பத்த வச்சு அந்த நெருப்பு சூடு வச்சா பொத்துக்கிற விடும். ம். இந்த அட்டைய பார்த்தோனே சுஜாதா நான் ஷூட்டிங் கூட நான் ஊருக்கு போறேங்கிறேன். அப்படின்னு சொல்லி இல்ல ஒவ்வொரு தடவையும் இந்த ஷாட் எடுக்கும்போது சுத்தி பாருங்கடா டேய் அட்டை இருந்தா பாருங்கடா. அந்த அம்மா பயந்துருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர பயந்து அந்த வா பொன்மையில பாட்டெல்லாம் நீங்க மறக்க கிளாஸ் சாங் அது. சார், இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான அம்சமே இசை, ஆமா. பாடல்கள். அது ஒலிக்காத ஊர் இல்ல. 50 ஆண்டுகள் பூராவும் இளமை குன்றாத பாடல்களா இருக்கு. ஆமா. இத பத்தி சொல்லுங்க சார். அது எப்படி இருந்தது அந்த சார் படத்துக்கு? அது வந்து ஒரு கருப்பு வெள்ளை படம். ம். 200 நாள் பட்டி தொட்டி எல்லாம் ஓடி கோயில்ல வந்தாலும் அந்த பாட்டு கேட்கும். கல்யாண வீட்லயும் பாட்டு கேட்கும். தமிழ்நாட்டுக்கு கூட ஒலிக்காத இடமே கிடையாது. அந்த மாரி இந்த மச்சான பார்த்தீங்களா, அன்னக்கிளி உன்ன தேடுது, சொந்தமில்லை பந்தமில்லை, சுத்த சும்மா நெல்லு குத்த இந்த பாடல்கள் வந்து ஒலிக்காத ஊரே இல்ல. இன்னைக்கு வந்து இந்த 50வது ஆண்டு கொண்டாட காரணமே இளையராஜாவினுடைய இசைஞானியுடைய இசைகள் அந்த பாடல் தான் முக்கிய காரணம்.